Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. சில் என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 48. Be used to ing form. இன்னைக்கு நாம நமது வாழ்க்கையில் பல விடயங்களை இலகுவாக எடுத்து பழகிவிட்டது, பழக்கப்பட்டு வருகிறது என்றவாறு ஆங்கிலத்தில் நமது கருத்துக்களை வெளிப்படுத்த be used to plus ing form என்னும் வடிவத்தை பயன்படுத்துகின்றோம் என்பதை பார்க்க போகின்றோம். We use be used to plus ing form to say that something is not difficult for us because it is familiar to us. We are accustomed to something and so it seems normal or usual. That means being familiar with or being comfortable with something. இங்கு நடைமுறையில் be என்னும் வினைச்சொல்லின் நிகழ்கால இறந்த கால வடிவங்களே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த be என்னும் வினைச்சொல்லின் நிகழ்கால வடிவங்கள் எவை? Very good. Am, is, are. அவை முறையே am used to, is used to, are used to என்றவாறு பயன்படுத்தப்படும். இங்கு I, நான் என்பது பேசுகின்ற நபராக இருப்பதனால் present tenseல் நிகழ்காலத்தில சிறப்பு வடிவம் ஒன்றை பெறும். அப்போ இந்த am used to, is used to, are used to என்பவற்றில் சிறப்பு வடிவம் எது? Very good. Am used to. I am used to என்றவாறு அமையும். இதுவே third person singular subject ஆயின் singular subject பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். அதற்கு நாம் என்ன பயன்படுத்துவோம்? Singular subject is. Is used to. Is used to. மிகுதி இருப்பது என்ன? All plural subjects. All plural subjects we use are used to. Are used to. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? I am used to. Third person singular subject is used to. All plural subjects are used to. இதுவே be என்னும் வினைச்சொல்லின் இறந்த கால வடிவங்களவே well done, was, were, was, were. இவை முறையே was used to, were used to என்றவாறு அமையும். இங்கு நாம் பேசப்படுபவரா பேசுகின்றவரா அப்படி இப்படி எந்தவித வேறுபாடும் பார்க்க மாட்டோம். இறந்த காலம். ஆகவே all singular subjects ஒருமை எழுவாய் அனைத்திற்குமே was used to
used to என்றும், இதுவே all plural subjects ஆயின் தன்மை எழுவாய் அனைத்திற்கும் were used to என்றவாறு பயன்படுத்துவோம். இங்கு be used to என்பது அதனை தொடர்ந்து வருகின்ற சொற்களாக ஒரு gerund அல்லது noun அல்லது pronoun ஏற்றுக்கொள்ளும். அதாவது தொழிற்பெயர், பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல். இன்று நாம் be used to plus gerund என்பதை பார்க்க போன்றோம். நமக்கு எல்லாமே தெரியும். gerund என்பது என்ன? well done, தொழிற்பெயர். இந்த gerund என்ன வடிவத்தில் இருக்கும்? ing ஃபார்ம்ல இருக்கும். ing ஃபார்ம்ல இருக்கும். உதாரணங்கள் பார்ப்போமா? எனக்கு இரவில் தாமதித்து வேலை செய்வது பழக்கப்பட்டிருக்கிறது. லேட் நைட் நின்று வேலை செய்வது எனக்கு பழக்கப்பட்டு இருக்குது. அப்படின்னா இதன் அர்த்தம் என்ன? இட் இஸ் யூசுவல் ஃபார் மீ. ஐ எம் அக்கஸ்டம்ட் டு தட். ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் தட் அப்படின்னு எல்லாம் நாங்க அர்த்தம் பார்க்கலாம். ஒரு சில வினாக்களை வினவி பார்ப்போம். Am I talking about the past or present? கடந்த காலத்தை பற்றி பேசுறேனா, நிகழ்காலத்தை பற்றி பேசுறேனா? வெரி குட், பழக்கப்பட்டு இருக்கிறது. நிகழ்காலத்தை பற்றி பேசுறேன், present. Do I find it easy to work late night? எனக்கு அது இலகுவா இருக்குதா? ஒரு ஃபேமிலிய ஒர்க்கா இருக்குதா? Yes. Why? ஏன்? Because I have done it many times. நிறைய தடவைகள் அதை செய்திருக்கிறேன். அதனால எனக்கு அது ஒரு பழக்கப்பட்ட செயலா இருக்குது. So, am I accustomed to that? Yes. எனக்கு அது பழக்கப்பட்டு இருக்கிறதா? ஆம். அப்போ இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? எனக்கு, அதாவது நான் என்பது. நாம் எல்லோரும் பார்த்தோம் present tenseல I am used to. I am used to. I am used to working late at night. I am used to working late at night. இதுவே அவனுக்கு இரவில் தாமதித்து வேலை செய்வது பழக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறேன். இங்கு யாரை பற்றி பேசுகின்றோம்? அவன். பேசப்படுகின்ற எழுவாய், படர்த்தி எழுவாய், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால எப்படி சொல்வோம்? வெரி குட். He is used to working late at night. நம்ம சொல்லி பார்ப்போமா? He is used to working late at night. மேலும் ஒரு உதாரணம் பார்ப்போம். அவளுக்கு இரவில் தாமதித்து வேலை செய்வது பழக்கப்படவில்லை. அவளுக்கு ஒரு அன்யூஷுவல் திங்கா இருக்குது. She is not comfortable with it. இதை இப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம், நெகட்டிவ், எதிர்மறை வாக்கியம். இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸுக்கு பின்னால நாம் not என்பதை சேர்த்தால் என்ன வரும்? எதிர்மறை வாக்கியம் வரும். சொல்லி பார்ப்போமா? She is not used to working late at night. She is not used to working late at night. Again, எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. She is not used to working late at night. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். சூரிய உதயத்தில் கண் விழிப்பது எனக்கு பழக்கப்பட்டு இருக்கிறது. இங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கண் விழிப்பது, படுக்கையை விட்டு இறங்கி எழுந்திருப்பதை நாம் சொல்வோம் get up அப்படின்னு. கண் விழிப்பது wake up. I am used to waking up at sunrise. I'm used to waking up at sunrise. Again, I'm used to waking up at sunrise. அவர்களுக்கு காலையில் குளிப்பது பழக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் தன்மை எழுவாய், plural subjects. அப்ப என்ன பயன்படுத்துவோம்? Very good. Are used to. They are used to showering in the morning. They are used to showering in the morning.
எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. They are used to showering in the morning. They are used to showering in the morning. ஷீலாவுக்கு மக்கள் முன்னிலையில் பேசி பழக்கம் இருக்கிறது. Present. ஷீலா என்பது பேசப்படுகின்ற ஒரு மேலுவாய், third person singular subject. எல்லாருக்கும் இப்ப ஞாபகம் வந்திருக்கும் எது பயன்படுத்த வேண்டும்? Sheila is used to a, Sheila am used to a, Sheila are used to a. Very good. Sheila is used to speaking in front of people. Sheila is used to speaking in front of people. Again, Sheila is used to speaking in front of people. இங்கு நாம் in front of people என்பதை in public அப்படின்னு சொல்லலாம். சொல்லி பார்ப்போமா? Sheila is used to speaking in public. Again, Sheila is used to speaking in public. எங்களுக்கு கார உணவு சாப்பிட்டு பழக்கப்படவில்லை. We are not comfortable with. அதுங்களுக்கு வசதியான ஒரு செயல்பாடு இல்லை. It is unusual. உங்க எல்லாருக்குமே தெரியும் we என்பது plural subject. இது ஒரு எதிர்மறை வாக்கியம். present tenseல plural என்றா பயன்படுத்துவோம். எதிர்மறை என்பதால் not பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த வாக்கியம் வரமேன். Very good. We are not used to eating spicy food. We are not used to eating spicy food. Again, we are not used to eating spicy food. எங்க சேர்ந்து மறுமுறை வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. We are not used to eating spicy food. எனக்கு ஜிம்முக்கு போய் பழக்கப்பட்டு இருக்கல. நாம் கடந்த காலத்தை பற்றி சொல்றேன். அப்போ இங்க நான் என்பது ஒருமை. கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றேன். கடந்த காலத்தை பற்றி பேசும்போது ஒருமையாயின் என்ன பயன்படுத்த வேண்டும்? Very good. Was used to. I was used to அப்படின்னு அமையும். ஆனால் நான் என்று எதிர்மறை வாக்கியம் சொல்கின்றேன். அப்போ இது எப்படி அமைய வேண்டும்? I was not used to going to the gym. I was not used to going to the gym. Again, I was not used to going to the gym. அவர்களுக்கு புத்தகங்கள் வாசித்து பழக்கப்பட்டிருந்தது. கடந்த காலத்துல அவர்கள் தன்மை எழுவார். சொல்லி பார்ப்போமா? They were used to reading books. They were used to reading books. Again, they were used to reading books. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. They were used to reading books. Now, this is the time for you to check your understanding. என் அம்மா காலையில் சீக்கிரம் நித்திரை விட்டெழுந்து பழக்கப்பட்டு இருக்கிறார். நாங்க உதாரணங்கள்ல கண் விழித்தென்று பார்த்தோம். இங்கு நித்திரை விட்டெழுந்து பழக்கப்பட்டிருக்கிறார் நிகழ்காலத்தை பற்றி பேசுகின்றோம். அவர்கள் திகில் திரைப்படங்கள் பார்த்து பழக்கப்பட்டு இருந்தார்கள். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். ராஜ் பாரமான பொருட்கள் தூக்கி பழக்கப்படவில்லை. எதிர்மறை வாக்கியம், ஆனால் நிகழ்காலத்தில் சொல்கின்றோம். எங்களுக்கு குளிர் நீரில் நீச்சல் அடித்து பழக்கப்பட்டு இருக்கல. கடந்த காலத்தில் எதிர்மறை வாக்கியம். Please comment your answer. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I'm ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்ப போய் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.